அவர் சேனல் பிஸ்தா மருமகள். இன்னைக்கு வந்து ஒரு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து மணி 8:30 ஆயிடுச்சு. நைட்டு வந்து இனிமேல் தான் டிஃபனே ரெடி பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வைக்கிறதுல ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. ஸோ அந்த வேலையிலேயே பிஸியாக இருந்துட்டேன். சரி வாங்க, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் ஏதோ ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன்னு ஒரு பிளான் வச்சுருந்தாரு. அநேகமாக அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வாங்க என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். என்னோடய கிச்சன் செட்டப்பை பார்த்துக்கோங்கப்பா, இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க கிச்சன் டூர் முடிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் எங்கள் கிச்சனே. யாரும் கிச்சன் டூர் போடுங்கன்னு கேட்டாதீங்க, அவ்வளோதான் எங்கள் கிச்சன். இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அடிக்கிற வெயிலுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? ஏன்னா இது ரேடியன்ட் கலரு. இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நுழையாயிடுச்சு. இந்த டிஷர்ட் எடுத்து போடாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. குழுன்னு இருக்கும் போல இருக்கு இந்த டிஷர்ட். இவருக்கு கலரும் சரி, இந்த டிஷர்ட் சைஸும் சரி, இதையே எடுத்து போட்டு சுத்துறாரு. அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பளிச்சுன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படி போகும்போது அப்படி பளிச்சுன்னு இருந்தா தான் பார்ப்பாங்க, யாரா எப்படி போறது அப்படின்னு. செலிபிரிட்டியா வேற ஆயிட்டு வரீங்க, அதனாலயா கூட இருக்கும். இப்ப இன்னும் அதிகமா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டீங்க. செலிபிரிட்டி இல்ல, செல்பரட்டி. ஆமா, எந்த நேரம் செல்லுலயே இருக்கும், அதனால செல்பரட்டி. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானுங்களா, இது இவங்க வந்து ட்ரெஸ் ஒதுங்க வைக்கிறேன், அதை ஒதுங்க வைக்கிறேன், கபோர்டை ஒதுங்க வைக்கிறேன்ட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே உள்ளே இருந்தாங்க. பசி தாங்கலை, என்ன செய்யுதுன்னு பார்த்தேன். வந்து பனானா இருந்துச்சு, பனானா. சரி, டெய்லி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம், வேற ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு பார்த்தேன். கோதுமை மாவு இருந்துச்சு. சரி, எதை பார்த்து செய்றீங்க? அப்படி வீடியோ நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். பனானா, கோதுமை மாவு, சக்கரை, இதை மட்டும் போட்டு ஒரு தோசை ரெடி பண்ண போறாரு. இதுக்கு சைட் டிஷ் தச்சாச்சு. இனிப்பு தோசை தானே, அதுக்கு எதுக்கு சைட் டிஷ்? எதுக்கு சைட் டிஷ்? அப்ப சைட் டிஷ் இல்ல, வெறும் தோசை தானா? வேணும்னா ஒன்று செய்யலாம். இது ஆளுக்கு ஒரு 2 தோசை, நார்மல் தோசையை சுட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம். ஓகேங்களா? தக்காளி சட்னி. ஓகே ஓகே ஓகே. அதாவது கேட்கணும்ல, நம்ம மட்டும் வெறும் தோசை செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், இது என்ன வெறும் தோசையா இருக்கு? நம்ம இதே கான்செப்ட் சொல்லுவோம், இனிப்பு தோசை தானே, இனிப்பு பணியாரம் தானே, இதுக்கு எதுக்கு தேங்காய் சட்னி அது இதுன்னு கேட்போம். ஆனா இவங்க மட்டும் எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி வெறுதை சாப்பிடுறது அப்படின்னு நம்ம சமைக்கும் போது ஒரு குறை சொல்றது. இப்ப இவங்கன்னு சமைக்கும் போது பாத்தீங்களா, தக்காளி சட்னி தானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, இவ்வளோ ஷார்ட் செட்டா வேலை பாக்குறீங்க. அதே மைண்ட் செட் தானே எங்களுக்கு வருவீங்க, எங்களையும் கொஞ்சம் பாவம் பார்க்கலாம்ல. சரி சரி பண்ணுவோம். சரி, உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வாழைப்பழம் போட்டீங்க? 7 வாழைப்பழம் போட்டிருக்காரு 4 பேத்துக்கு. 1.5 கப்பு மாவு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போறாரு. உப்பு போட்டுட்டு போடுங்க. சிரிப்பாக வருதுங்க இந்த டிஷர்ட் இவர் போட்டிருக்கதை பார்த்தாலே. நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த டிஷர்ட்டை போடாதீங்கன்னு. ஆனால் தூக்கியும் போட விட மாட்டேங்கிறாரு, இதையே எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு இதே மாதிரி இதே கலர்ல இன்னொன்று இருக்கு. அப்புறம் வந்து ப்ளூ கலர்ல அதே ரேடியன்ட் மாதிரி இருக்கும், அது ஒன்று வச்சிருக்காரு. அவர் கலருக்கு எப்படி இருக்கு பாரு. நல்ல கலர் தான், இருந்தாலும் இந்த டிஷர்ட் கலர் எனக்கு பிடிக்கல. சூப்பர் கலர் இது, பாத்துக்கங்க. டென்ஷன் ஆகாதீங்க, லெஸ் டென்ஷன் மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். சின்சியர் ஆயிட்டாரு வொர்க்ல. ஆமா, அப்புறம் மல்லு கட்டி இருந்தனா அதனால பேச முடியல. இப்போ ஓரளவுக்கு கரெக்டா மாவையும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று சேர்த்தாச்சு. ஆமா, இப்போதான் ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி மல்லுக்கிட்டு இருந்தேன். எதுக்குதான் இந்த கம்பி எடுத்து இல்லை, பசங்க கையில பண்ணிருக்கலாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. தக்காளி சட்னி வந்து சீக்கிரமா ரெடி பண்ணிடுவோம் எங்க வீட்டுல. ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமா பண்ணிடலாம். தக்காளி வந்து 4, எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். 4 பேர் இருக்கனால 4 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுக்கலாம். தோலோட தான் சேர்க்க போறேன். பாருங்க, என்னென்ன சேட்டை செய்கிறான்னு பாருங்கள். நாங்கள் அங்கே வீடியோ எடுத்துக்கிருக்கோம்,
இங்கே ஒரு நெட்டு வரல அது வரலன்னு குறுக்கால யூன்னு கத்திக்கினே இருக்காங்க. இடையில பஞ்சாயத்துலையும் போய் பார்க்கணும், இல்லைன்னா சமைக்கவே முடியாது. முழுசா சமைக்கவா ஒரு வேலை செய்ய முடியாது. குட்டி குட்டியா இருக்கனால நான் எடுத்துருக்கேன். பெரிய பூண்டா இருந்தா ஒரு 4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி. என்னது மிளகா பொடியா? ஆமா, மிளகா தூள். காஞ்ச மிளகா போடுங்க. மிளகா பொடி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகா தூள் தான் நான் போடுறேன். அன்னைக்கு வந்து நார்மல் மிளகா தூள் போட்டேன், அதனால காரம் ஆயிடுச்சு. காஷ்மீரி மிளகா தூள் 1 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இவ்வளோதாங்க தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ஷார்ட்டாக தக்காளி சட்னி இப்படி தான் ரெடி பண்ணுவோம். வதக்கி விட்டு அதுவும் ரெடி பண்ணுவோம், அது சாப்பிட்ணுன்னு தோணும்போது அதை ரெடி பண்ணுவோம். இது கொஞ்சம் இனிப்பு தோசை இல்லை, அதுக்காக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்காக. இந்த மாதிரி அங்கே பார்த்துக்கோங்க, மிக்ஸி யூஸ் பண்ணுவாங்க, அந்த சுவிட்சை அமர்த்த மாட்டாங்க. இப்போ குறை சொல்லிட்டீங்களா? சந்தோஷமா? அதை நம்ம வந்து வேலையெல்லாம் முடிக்கும் போது நான் அமர்த்துவேன். இப்போ உடனே அடுப்பில் வச்சு அடுத்த வேலை பண்ணணும்னால மறந்துடுவேன். கடைசி தான் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணுறது. எல்லா சுவிட்சும், லைட் சுவிட்சு, இந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் சுவிட்சு, அப்புறம் மிக்ஸி சுவிட்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து கிச்சன்லேருந்து வெளில போவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. என்ன சரி, நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், தாளிக்க போகிறோம், கடுகு மட்டும் போட்டு. கருவேப்பிலையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க, நான் போட மாட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் போய் எடுக்கணும்ல, சோம்பேறித்தனம். அதனால் இது மட்டும் தான் போட்டு தாளிப்பேன். பக்கத்துலேயே கருவேப்பிலை வச்சுருந்தேன்னா கருவேப்பிலை போட்டுப்பேன். வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கலாம், உறிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க தக்காளி சட்னி. உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் தெரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும், அது கிடையாது. ஒன்னோட சேர்ந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சு வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா திக்காக இருக்குது. வச்சுக்கோங்க, அரைச்சிட்டு ஊற்றிட்டு தடவும் போது பொறுமையாக அப்படியே சாஃப்டாக ரொம்ப கலக்காமல் இந்த மாதிரி போட்டு. அப்போ பேன் கேக் ஆகிடும். பேன் கேக்கெல்லாம் ஆகாது, பனானா கேக் தான் ஆகும். ஜோக் இல்லையா? Hello, where are you? Tata, bye bye. என்ன விடாம இருக்கேன்? Was it coming? Bye bye, see you, Tata. தோசை எப்பயுமே தோசையை எண்ணெய் ஊற்றாம சுற்றி பழையாச்சா? டக்குன்னு எண்ணெய் ஊற்றி சுடணும்னு சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? ஆமாம், இந்த தோசை சுடும்போது லைட்டாக கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும். ஃபைனலி ரெடி ஆயிடுச்சா? பனானா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் நார்மல் தோசையும் ஒன்று ஊற்றிப்பேன், எனக்கு இனிப்பு நைட்டில் சாப்பிட்டாப்லே இருக்காது. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் பிளான் போட்டேன், தக்காளி சட்னி வேணும்னு. எனக்கு தெரியாது. தோசை ஊற்றி முடிச்சாச்சு. அங்கே என் பசங்க வந்து சாப்பிட ரெடி பண்ணிட்டாங்க, தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போய் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான், இல்லைன்னா அவ்வளோதான், கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு ஒரே அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாருங்க, வேர்த்து விரு நனைஞ்சிருச்சு பனியன்லாம். சட்னி வேணுமா உனக்கு? ஆமா வேணும், ஆமா வேணும், ஆமா வேணும். இப்படிதான் சாப்பிடுவாங்களாக்கும். இருமா, சட்னியில தொட்டுக்கிறேன். அங்கே பாரு, வாயில் ஒட்டிடுச்சு. வேற லெவல். உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நாங்கள் சாப்பிட்டு இந்த vlog அதோட முடிச்சுக்கிறோம். வேர்த்துருச்சு கிச்சனில் இருந்தனால. நெக்ஸ்ட் vlogலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு கேட்காம பண்ணுற சரி, சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. vlog எடுக்கணும்னு நினச்சாலே எனக்கு தலைவலிக்குது. இப்படி தான் இங்கிட்ட ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் ஒன்று ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறத
எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு vlog எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பிஸ்தா மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Bye bye பார்க்கலாம். Bye bye.